ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லாம் வல்ல இறையருள் கருணையாளும் அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியினுடைய அருட்கருணையாளும் ஸ்ரீ பகவலாதேவி சமேத காகபுஜண்ட மகரிஷியினுடைய அருளே வடிவான ஸ்ரீ ரமணி குருஜியினுடைய அருட்கருணையாளும் அடியனுடைய ஆச்சாரியனுடைய ஆசியாளும் அருளமுதம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக ஒரு யூடியூப் சேனலானது இந்த குரு பூர்ணிமா என்கின்ற வைபவத்தை முன்னிட்டு புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சேனல் வாயிலாக முதலாக அடியேன் குரு பூர்ணிமா என்கின்ற ஒரு அற்புதமான குருவனுடைய பதிவை நாம் இக்காணொளியில் இப்பதிவில் பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த புதிய சேனல் மூலமாக நம்முடைய பாரத தேசத்தின் பழம்பெரும் வேதங்கள் முதற்கொண்டு வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்துகள், இதிகாசங்கள், நம்முடைய சாஸ்திரங்கள், இதை பற்றியெல்லாம் இந்த அருளகம் என்கின்ற சேனல் வாயிலாக நாம் நிறைய அரிய கருத்துக்களை, அரிய பொக்கிஷங்களை நாம் காணவிருக்கிறோம், கேட்கவிருக்கிறோம். அடியேன் இந்த பதிவின் மூலமாக, இந்த சேனலின் மூலமாக நிறைய ஆன்மீக விஷயங்களை இன்றைக்கு அன்றாடம் ஒரு சாதாரண சாமானியர்கள் முதல் அனைவருக்கும் உடைய பிரச்சனைகளெல்லாம் தீர்வதற்குரிய ஒரு வழிமுறைகளை, ஒரு வடிகாலை இச்சேனல் மூலமாக பல பதிவுகள் மூலமாக வழங்கவிருக்கிறோம். அவ்வடிப்படையிலே இச்சேனல் எல்லோருக்கும், நம்முடைய சனாதன தர்மம் மட்டுமல்லாது அனைத்து வகுப்பினருக்கும், அனைத்து மதத்தினருக்கும் இச்சேனல் மிக உபயோகமாக இருக்கும் என்று அடியேன் நம்புகிறேன். எனவே இச்சேனல் உடைய அனைத்து பதிவுகளையும் எல்லோரும் காண்பதற்கு இந்த சேனலில் முதலில் தாங்கள் சப்ஸ்கிரைபராக தங்களை பதிவு செய்து கொள்ள பக்கத்தில் அமைந்துள்ள அந்த மணி பொத்தானை அழுத்தி தாங்கள் இச்சேனலுடைய சந்தாதாரர்களாக அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனல் மூலமாக அடியேன் நிறைய விஷயங்களை, ஆன்மீக விஷயங்களை, நம்முடைய சனாதன தர்மம் சார்ந்த விஷயங்களை மட்டுமல்லாது நிறைய யாகங்கள், பூஜைகள் எல்லாம் நாம் நடத்தவிருக்கிறோம். இதற்காக அருளமுதம் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் என்கின்ற ஒரு அறக்கட்டளையை நிறுவி அந்த அறக்கட்டளையின் மூலமாக அநேக தெய்வீக காரியங்களை, மகா யாகங்களை, அன்னதானங்கள் போன்ற பல சமுதாய பணிகளையும் மாற்றவிருக்கிறோம். எனவே தெய்வீக பணிக்கு, அறக்கட்டளைக்கு தங்களால் முடிந்த உதவிகளையும் அடியேன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த உதவிகளை செய்ய நன்கொடைகளை விரும்ப செய்யக்கூடியவர்கள் கீழ்கண்ட அடியனுடைய வங்கி கணக்கெண்ணிற்கு பணத்தை அனுப்பி இந்த சேனல் வளர்வதற்கு மட்டுமல்லாது அடியனுடைய அறக்கட்டளை மூலமாக செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் அபிவிருத்தி அடையும் அனைவரும் உதவி செய்ய கேட்டுக்கொண்டு, இப்பொழுது இந்த சேனல், இந்த பதிவின் மூலமாக நாம் குரு பூர்ணிமா என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வைபவத்தை, ஒரு விழாவை இந்த வருகின்ற 21ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 அன்று ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெறக்கூடிய அந்த குரு பூர்ணிமா வைபவத்தை பற்றி இப்பதிவில் நாம் விசேஷ கருத்துக்களை, இதுவரை யாரும் அறியாத கருத்துக்களை பார்க்கவிருக்கிறோம். குரு பூர்ணிமா, குரு பௌர்ணமி, அதாவது இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக உச்சரிப்பார்கள். இது ஆஷாட மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி அன்றைய தினம் குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஆனி மாதம் அமாவாசை முடிந்தவுடன் அதன் பிறகு வரக்கூடிய பௌர்ணமியினாலே குரு பூர்ணிமா என்று அழைக்கப்படுகிறது. இந்த குரு பூர்ணிமாவுக்கும் மற்ற பௌர்ணமிகளுக்கும் இந்த குரு பூர்ணிமாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், பொதுவாகவே பௌர்ணமி என்று சொன்னாலே சந்திரனை மையமாக வைத்து சொல்லப்படுவது. சந்திரன் முழு நிறைமதியாக, முழு நிலவாக என்றைக்கு இருக்கிறாரோ அன்றைக்குத்தான் பௌர்ணமி. அதிலும் இந்த ஆஷாட மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி குரு பூர்ணிமா என்று ஏன் அழைக்கிறோம் என்று சொன்னால், பொதுவாகவே சந்திரன் தான் சரீரம், மனம், இந்திரியங்களுக்கு அதிபதி. என்றைக்கு எவருடைய மனம்
நிறைவாக சஞ்சலமில்லாமல் இருக்கின்றதோ அவர்கள்தான் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற முடியும். அதற்கு மனோபலம் என்று சொல்வார்கள். அது மட்டும் கிடையாது, சரீரம், மனம், இந்திரியங்கள், இந்த புலன்கள் என்று சொல்கிறோம் இல்லையா, இந்த மனம் சஞ்சலத்தோடு இருந்தால் இந்த புலன் அடக்கங்கள் இருக்காது. புலன்கள் அதனுடைய நம்முடைய மனதுடைய கண்ட்ரோலை மீறி அது செயல்பட்டு கொண்டு இருக்கும், சென்று கொண்டு இருக்கும். அப்பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்லதொரு நிலையை அடைய முடியாது. எனவேதான் இந்த மனம் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மனம் ஸ்திரமாக இருக்க வேண்டும் சொன்னால், நம்முடைய புலன்கள் நமக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், மனதிற்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், நம்முடைய சரீரம் மனதிற்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு குரு தேவை. அந்த குரு நம்முடைய சனாதன தர்மத்திலே அவர்தான் தெய்வத்திற்கு மேலாக உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்கப்பட்டு போற்றப்படுகிறார். ஏன் என்று சொன்னால், உதாரணமாக குருவை பற்றி சொல்லுகின்ற பொழுது, குரு எதை நினைக்கிறாரோ, குருவுடைய மனதில் எதை நினைக்கிறாரோ அதைத்தான் பேசுவார், எதை பேசுகிறாரோ அதைத்தான் செயல்படுத்துவார். ஆனால் நாமும் மனதில் ஒன்றை நினைப்பது, எண்ணம் ஒன்றாக இருக்கும், மனம் ஒன்றாக நினைக்கும், பேச்சு ஒன்றாக இருக்கும், செயல் வேறாக இருக்கும். எனவேதான் நமக்கும் குருவுக்கும் உள்ள பெரும் வித்தியாசம் என்று சொல்கின்ற பொழுது, குரு நினைப்பதைத்தான் பேசுவார், பேசுவதைத்தான் செயல்படுத்துவார். அந்த வகையிலே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு குரு என்று வேண்டும் என்று சொன்னால், அந்த குரு தான் நம்மை சரியான ஒரு வழிகாட்டியாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செய்வார். பொதுவாகவே குரு என்கின்ற பதத்திற்கு இருளை நீக்கி ஒளியை தருபவர், அதாவது இருள் என்று சொன்னால் அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை அளிப்பவர் குரு என்ற குரு என்ற பதத்திற்கு அர்த்தமாகும். அவ்வகையிலே நம்முடைய சனாதன தர்மத்திலே குரு என்கின்ற ஸ்தானம் ஒரு ஒப்பற்ற ஸ்தானமாக போற்றப்பட்டு வருகிறது. இதனால்தான் ஆதி காலம் தொட்டு வேத காலம் தொட்டு நம்முடைய வேதங்களை குரு பரம்பரையாக, வேதம் மட்டுமல்லாது புராணங்கள், இதிகாசங்கள் அனைத்தும் குரு பரம்பரையாக இன்று வரைக்கும் குருகுலத்தின் மூலமாக, குருவின் மூலமாக கற்பிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே அந்த குரு மகான்களுக்கு ஒரு நன்றிக்கடன் செலுத்தும் விதமாக, ஒரு சமர்ப்பிக்கும் விதமாக இந்த ஒரு குரு பௌர்ணிமா நாள் என்பது நம்முடைய சனாதன தர்மத்தில், நம்முடைய பாரத தேசத்தில் மற்ற மதங்களுக்கெல்லாம் மேலாக முன்பாக இங்கே இந்த குரு பூர்ணிமாவாவது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த குரு பூர்ணிமா அன்று இதற்கு வியாச பூர்ணிமா என்கின்ற ஒரு பெயரும் உண்டு. ஏனென்று சொன்னால், வியாச பகவான் தான் நமக்கு வேதங்களையும் புராணங்களையும் 18 புராணங்களையும் இதிகாசங்களையும் மட்டுமல்லாது அனைத்தையும் நமக்கு தொகுத்து வழங்கியவர் வியாச பகவான் ஆவார். சனகாதி முனிகள் மட்டுமல்லாது அனைத்து, அதாவது சப்த ரிஷிகளுக்குமே வியாச பகவான் தான் இந்த வேதங்கள் மட்டுமல்லாத புராணங்களை எல்லாம் அவர் சொல்லி, அவருடைய அந்த குரு பரம்பரை வாயிலாக தான் நாம் அனைவரும் இன்றைக்கு இந்த புராணங்களையும் வேதங்களையும் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே அந்த வியாசருக்கு, அந்த குருவிற்கு அர்ப்பணிக்கும் விதமாக, சமர்ப்பிக்கும் விதமாக இன்றைய நாள் அவரை நன்றி கடன் செலுத்தும் விதமாக இந்த குரு பூர்ணிமாவது ஆதி காலம் தொட்டு வேத காலம் தொட்டு கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த இப்பேற்பட்ட ஒரு குரு பூர்ணிமாவானது ஏன் இந்த ஆஷாட மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதற்கு நம்முடைய சனாதன தர்மத்திலே ஒரு அங்கமான ஜோதிட சாஸ்திரம் இதற்கு அற்புதமான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. இந்த ஜோதிட சாஸ்திரத்திலே 12 ராசிகள் என்று இருக்கும். காலபுருஷ தத்துவம் என்கின்ற தத்துவம். இந்த தத்துவத்திலே அந்த மேஷம் என்பது தலை, ரிஷமம் முகம், மிதனம் என்பது தோள், இந்த கடகம் என்பது மார்பு, ஹிருதயஸ்தானமாகும். சந்திரனுடைய வீடும் இந்த கடகம்தான். எனவே அந்த மனம், அந்த ஹிருதயமானது, அதாவது சரீரம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சரீரம், மனம், இந்திரியங்கள் இது அனைத்தும் சந்திரனுடைய கண்ட்ரோல். இந்த சந்திரன் தான் மனதிற்கு அதிபதி. அந்த சந்திரன் முழு நிலவாக என்றைக்கு இருக்கிறார்களோ அதுதான் பௌர்ணமி என்று அழைக்கப்படுகிறது. அந்த பௌர்ணமி வருடத்திற்கு 12 மாதங்களும் பௌர்ணமி வந்தாலும் இந்த ஆனி மாதம் அமாவாசை முடிந்து வரக்கூடிய முதல் பௌர்ணமி
இதற்கு ஆஷாட பௌர்ணமி என்று பெயர். அதுதான் குரு பௌர்ணிமாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த பௌர்ணமியானது பெரும்பாலும் கடகத்திலே அந்த சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்திலே தான் இது பெரும்பாலும் இந்த குரு பௌர்ணிமாவானது வரும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அந்த ஒரு சூரியனுக்கு ஆத்மகாரகன் என்று பொருள், சந்திரனுக்கு மனோகாரகன் சரீரகாரகன் என்று பொருள். இந்த ஆத்மகாரகனான சூரியன் மனோகாரகனான சந்திரனுடைய வீட்டிலே சஞ்சரிக்கின்ற பொழுது இந்த ஆத்மாவும் மனமும் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஆத்மபலமும் மனோபலமும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அப்பொழுது நாம் குருவை சரணடைந்தால் அந்த குருவினுடைய அருளால் அந்த குருவினுடைய வழிகாட்டுதலால் நாம் வாழ்க்கையில் உய்வடையலாம் என்கின்ற ஒரு அடிப்படை இதற்கு ஒரு ஜோதிட ரீதியான ஒரு காரணமாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் அது மட்டுமல்லாமல் அந்த குரு பகவான் என்று சொல்கின்ற பொழுதே ஜோதிட சாஸ்திரத்திலே குரு பார்க்க கோடி பாவ விமோச்சனம், குரு பார்க்க கோடி நன்மை என்கின்றெல்லாம் பழமொழிகள் ஜோதிட பழமொழியில் இருக்கிறது. நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்திலே அந்த சூரியன் கடகத்திலே சஞ்சரிக்கின்ற காலத்திலே அந்த குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய அந்த கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்திலே சந்திரன் நேர் எதிரிலே மகரத்திலே அமைந்து அந்த இருவரும் நேர் எதிர் பார்வையில் அமையக்கூடிய நாள் தான் பௌர்ணமியாக சொல்லப்படும். அவையிலே இந்த குரு பௌர்ணிமா என்பது ஜோதிட சாஸ்திர ரீதியாக நம்மளுடைய மனம் முழு நிறைவு பெறக்கூடிய காலகட்டத்தினால் அது மனோபலனும் சூரியன் என்ற ஆத்மகாரகன் அவன் சந்திரனுடைய சரீரத்தினுடைய வீட்டிலே அமையப்பட்டிருப்பதனால் ஆத்மபலமும் மிகுந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் அந்த குருவை சரணடைகின்ற பொழுது அந்த குருவினுடைய வழிகாட்டுதலால் நாம் வாழ்க்கையில் உய்வடையலாம் என்கின்ற ஒரு அடிப்படையில் மட்டுமல்லாது குருவிற்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக அந்த ஒரு குரு பூர்ணிமாவானது அமைந்துள்ளது. மேலும் இந்த குரு பூர்ணிமா ஆரம்ப காலம்தான் சாதுர்மாஷ்ய விரதம் என்கின்ற விரதம் ஆரம்பிக்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு மடங்களில் இருக்கக்கூடிய குரு ஆச்சாரியர்கள் சாதுர்மாத விரதம் என்கின்ற விரதத்தை அனுஷ்டிப்பார்கள். இந்த விரதம் ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாள் இந்த குரு பூர்ணிமா நாளாகும். அப்பேற்பட்ட நாளிலே அந்த குரு மகான்கள் அந்த சாதுர்மாஷ்யம் என்கின்ற அந்த 4 மாத காலங்களும் அவர்கள் எங்கே தங்கி இருக்கிறார்களோ அந்த மடத்திலே அவர்கள் தங்கி இருப்பார்கள். அந்த காலகட்டத்திலே அவர்கள் தேசாந்தரம் செல்ல மாட்டார்கள், வேறு எங்கும் செல்ல மாட்டார்கள். அங்கேயே பிக்ஷாவந்தனம் பிக்ஷையை ஏற்று அவர்கள் சிஷ்யர்களுக்கு தன்னை நாடி வரும் சிஷ்யர்களுக்கு அவர்கள் அருளாசியை புரியக்கூடிய காலகட்டத்தினுடைய அந்த ஒரு முதல் நாளான அந்த குரு பூர்ணிமா நாள் அன்று அனைவரும் சென்று அந்த குருவிற்கு பாத பூஜை செய்து குரு காணிக்கைகளை செலுத்தி அவர் குருவுடைய அனுகிரகத்தை பெற்று அந்த சாதுர்மாஷ்யத்திலே அவர்களுக்கு அந்த பிட்சை இடுவதனால் அந்த குருவுடைய கிருபா கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்கும் என்கிற சனாதன தர்மத்தினுடைய ஒரு அற்புதமான தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு சாஸ்திரத்தின் அடிப்படையில் இந்த குரு பூர்ணிமாவானது நம்முடைய சனாதன தர்மத்திலே மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக திருவிழாவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய இந்து மதம் மட்டுமல்லாது ஜைனர்களும் புத்த மதத்தை சார்ந்தவர்களும் இந்த குரு பூர்ணிமாவை புத்த பூர்ணிமா என்று பௌத்தர்களும் ஜைனர்களும் கூட வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த ஒரு குரு பூர்ணிமாவன்று ஒவ்வொருவரும் தன்னுடைய குருவுக்கு, அதுவும் வேதம் கற்றுக் கொடுக்கும் குருவிற்கு, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு ஆன்மீக ரீதியான கருத்துக்களை சொல்லக்கூடிய குருவிற்கு நாம் அன்றைக்கு சென்று ஒரு நன்றி செலுத்தும் விதமாக, நமக்கு வழிகாட்டும் குருவிற்கு ஒரு அர்ப்பணிக்கும் விதமாக, சமர்ப்பிக்கும் விதமாக அன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அந்த குரு பூர்ணிமா சென்று அவரவருடைய குருவை சென்று அவர்களை நமஸ்கரித்து பாதபூஜை செய்து குரு காணிக்கையை பாதங்களில் சமர்ப்பித்து பாத காணிக்கையாக சமர்ப்பித்து அந்த குருவனுடைய அருளை பெற்றால் ஒவ்வொரு வாழ்க்கையில் வளமும் நலமும் பெறலாம். அதாவது குருவை பற்றி சொல்கின்ற பொழுது பஞ்சபூத தத்துவங்கள் என்ற 5 தத்துவங்கள் இருக்கிறது. பஞ்சபூத தத்துவம் உதாரணமாக நம்மளுடைய கையை எடுத்துக்கொண்டு சொல்றால் இதில் 5 விரல்கள். இந்த 5 விரல்களிலே இந்த கட்டவரல் என்பது இது ஆத்ம தத்துவம், ஜீவ தத்துவம் என்று பெயர். இதில் தான் ஜீவன், ஆத்மா இந்த விரலில் தான் இருக்கிறார்கள், ஜீவன் இருக்கிறது. இந்த 2வது விரல் இதற்கு
ஆள்காட்டி விரல் என்று சொல்கிறோம். இதற்கு வாயு தத்துவம் என்று பெயர். வாயு என்று சொன்னால் குரு தத்துவம். இதுக்கு ஆள்காட்டி விரல் என்று நீங்கள் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரிஜினலான பெயர் என்னன்னா, இதற்கு வழிகாட்டு விரல் என்று பெயர். வழிகாட்டி விரல் தான் இன்றைக்கு ஆள்காட்டி விரலாக மாறிவிட்டது. பொதுவாகவே யாரையும் ஆளை காட்டி பேசக்கூடாது என்கிறது நம்முடைய தர்மம், நம்முடைய சாஸ்திரம். அப்போ இந்த விரலுக்கு பேர் வழிகாட்டி விரல். யார் வழிகாட்டுவார்? குரு தான் வழிகாட்டுவார். அதனால் அந்த குரு வாயுடைய அம்சமாக இருக்கிறார். புரியுதா? அதனால்தான் இந்த விரலுக்கு வாயு தத்துவம். இந்த கட்டை விரல் என்பது ஆத்ம தத்துவம், ஜீவ தத்துவம், அக்னி தத்துவம். இந்த ஆள்காட்டி விரல், வழிகாட்டி விரல் என்பது வாயு தத்துவம், குரு தத்துவம். இந்த ஆள்காட்டி விரலையும் இந்த ஜீவனையும் நினைத்தால் குருவும் ஜீவனும் சேர்ந்து இருந்து சொன்னால் இரண்டும் சேர்க்கின்ற பொழுது இது ஒரு சின்முத்திரையாக அவர்களுக்கு குருவினுடைய அருள் இந்த ஜீவனுக்கு கிடைக்கின்ற பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே மேம்படைவார்கள் என்கிற அடிப்படையில் தான் சின்முத்திர தத்துவம் அமைந்துள்ளது. அடுத்ததாக இந்த மூன்றாவது பெரிய விரல் என்பதற்கு ஆகாய தத்துவம், இதற்கு தர்ம தத்துவம் என்று பெயர். அப்போ குரு எப்படி இருப்பார் என்று சொன்னால், இந்த தர்மத்தை சார்ந்து இருப்பவர் தான் குரு. குரு தர்மத்தை சார்ந்து இருப்பார். எவ்வாறு வாயு என்கின்ற காற்று ஆகாயத்தை சார்ந்து இருக்குமோ அதே போல் வாயு என்கின்றது குருவினுடைய தத்துவத்தை குறிக்கக்கூடியது, ஆகாயம் என்பது தர்ம தத்துவத்தை குறிக்கக்கூடியது. அப்பொழுது ஒருவருடைய குரு என்பவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் தர்மத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். ஆகாயம் என்பதற்கு பரத்தத்துவம் என்கின்ற இன்னொரு பெயர். பரத்தத்துவத்தினுடைய அடிப்படையிலே பரத்தத்துவம் என்பது பிரம்ம தத்துவம். பிரம்ம தத்துவத்தை அடிப்படையாக கொண்டவரே உண்மையான குரு ஆவார். அந்த குருவானவர் தர்ம தத்துவத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். அவ்வாறாக இருக்கின்ற பொழுது இந்த ஜீவனானது தர்மத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு குருவானவர் ஒரு ஜீவனுக்கு அருளை வழங்குகின்ற பொழுது அவர்கள் அந்த ஜீவனானது, அந்த ஆத்மாவானது ஆத்ம பலத்தை பெற்று மனோபலத்தை பெற்று வாழ்வில் உயர்வடைவார் என்பது பஞ்சபூத தத்துவங்களே இந்த 5 விரல்களில் நாம் காணலாம். இந்த மோதிர விரல் என்று சொல் போக தத்துவம் என்று பெயர். இதற்கு போகம் என்று சொன்னால் பூமி தத்துவம். பஞ்சபூதங்களிலே நெருப்பு, வாயு, ஆகாயம், இது பூமி. பூமி தத்துவம். பூமியில் தான் நாம் போகங்களை, நம்முடைய சுகங்களை அனுபவிக்கிறோம். இதற்கு போக தத்துவம் என்று பெயர். அடுத்து இதற்கு இந்த சுண்டுவரல் என்பதற்கு ஜல தத்துவம் என்று பெயர், நீர் தத்துவம். இதற்கு சமான தத்துவம். சமானம் என்று சொன்னால் பேலன்ஸ். எப்பொழுது எப்படி 3 பங்கு நிலம் 1 பங்கு கடல் பேலன்ஸாக இருக்கிறதோ அதே போல்தான் நம்முடைய உடம்பிலும் அந்த வாட்டரானது பேலன்ஸாக இருக்கும். அதனால் இந்த சுண்டு வரலுக்கு சமான தத்துவம் என்று பெயர். இவ்வாறாக நீர் தத்துவம் பெயர், ஜல தத்துவம் என்று சொல்வார்கள். இவ்வாறாக இந்த பஞ்சபூத தத்துவங்களிலே இந்த வழிகாட்டு விரல் என்கின்ற தத்துவம் வாயு தத்துவம். இதுவே நமக்கு குரு தத்துவம். இந்த வாயுவானது உடலிலே கரெக்டாக, அதாவது வாசி யோகம் என்று சித்தர்கள் சொல்லுவார்கள். இந்த வாசி என்ற யோகம் என்று சொன்னால் இந்த காற்றை உள்ளிழுத்து மூச்சு பயிற்சி என்று சொல்கிறோம், பிராணாயம் என்று சொல்கிறோம்னா இந்த ஜீவனுக்கு காற்றானது, இந்த பிராண வாயுவானது உள்ளே சரியான முறையில் சென்று இயங்கி வந்தால் இதற்கு தான் அவர்கள் அந்த வாயு தத்துவம், அந்த ஒரு வாசி யோகத்தை கரெக்டாக எவர்கள் மேற்கொண்டாரோ அவர்களுக்கு அந்த குருவினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் வாசி தத்துவம் அமைந்திருக்கிறது. அவ்வகையிலே குரு தத்துவம் என்பது நம்முடைய சனாதன தர்மத்திலே வழிகாட்டு தத்துவம், வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர். எனவே ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு குருவை தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்கள் சொல்கின்ற வழியிலே அந்த குருவானவர் தர்மத்தை காப்பவராக, தர்மத்தின் வழி நடப்பவராக இருத்தல் ரொம்ப ரொம்ப அவசியம். அவையிலே லோகக்ஷேமத்தை நினைப்பவராக இருக்க வேண்டும். ஒரு குருவனுடைய லட்சணம் என்று சொல்லுகின்ற பொழுது ஏற்கனவே அடியேன் சொல்லுகின்றவாது, குரு மனதில் எதை நினைக்கிறாரோ அதைத்தான் பேசுவார், எதை பேசுகிறாரோ அதைத்தான் செய்வார். நினைப்பது ஒன்று, பேசுவது ஒன்று, செயல்படுவது ஒன்று இருந்தால் அவன் மனிதன். ஆனால் இந்த 3ம் ஒரே நேர்கோட்டில் இருப்பவன் குரு. அந்த குரு தர்மத்தின் அடிப்படையில், தர்ம சிந்தனையில் தர்மத்தை எண்ணி, தர்மத்தை பேசி, தர்மத்தை செயல்படுத்துவார். அவரே உண்மையான குரு. அப்பேற்பட்ட ஒரு குருவை ஒவ்வொருவரும் நாடினால் அவர்கள் வாழ்க்கையிலே அந்த குருவினுடைய வழிகாட்டுதலின் பேரில் ஒரு உன்னத நிலை அடையலாம். சமீபத்தில் இந்த நிறைய பேர்கள் கேட்பார்கள், எனக்கு குரு இல்லையே, நான் யாரை குருவாக ஏற்றுக்கொள்வது என்றெல்லாம் கேட்பார்கள். நம்முடைய சனாதன தர்மத்திலே ஆதி காலம் தொட்டு ஒவ்வொரு குடும்பத்திலுமே
ஆச்சாரிய பரம்பரை, ஒரு குருவினுடைய பரம்பரை வழியாக தான் எல்லோரும் இருப்பார்கள். அந்த இதில் இன்றைக்கு இந்த சனாதன தர்மம் நாகரிக உலகிலே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இந்த நம்முடைய சனாதனத்துக்கு வெளியே செல்வதனால் நாம் இந்த குரு பரம்பரையிலிருந்து வெளியே வந்துவிட்டோம். இனிமேலும் ஒவ்வொருவரும் சனாதன தர்மம் சொல்லியபடி ஒவ்வொரு குருவை, அதாவது அந்த குருவுக்குரிய விளக்கத்தை அடியேன் அந்த லட்சணத்தை சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் ஒரு குருவை, இதுவரை குரு இல்லாதவர்கள் இனிமேலும் தேர்ந்தெடுத்து கொண்டு அவர் வழி சென்றால் வாழ்க்கையில் உன்னத நிலையை அடையலாம். எனவே அதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த குரு பௌர்ணிமா நாளில் எல்லோருக்கும் நம்முடைய சனாதனம் வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே நம்முடைய அருளமுதம் ரிலீஜியஸ் ட்ரஸ்ட், இந்த சமய அறக்கட்டளை சார்பாக குரு பௌர்ணிமா அன்று நமது அருளமும் வேத வித்யா குருகுலத்தில் அற்புதமான குரு பூர்ணிமா அந்த வியாச பூஜையானது நடைபெற உள்ளது. அன்றைய தினம் என்னுடைய குருநாத சுகப்பிரம மகிழ்ச்சியின் தந்தையான வியாசருடைய திருவுருவப் படத்தை வைத்து, அது மட்டும் இல்லாமல் சுகப்பிரம மகிழ்ச்சியுடைய திருவுருவப் படத்தை வைத்து அவர்களுக்கு அந்த வியாச பூஜை, அந்த குரு பூஜையை செய்து அந்த அன்றைக்கு எல்லோருக்கும் பிரசாதங்களை வழங்கி குரு காணிக்கை செலுத்துபவர்கள் அன்றைய தினம் அடியனை குருவாக கொண்ட சிஷியர்கள் அன்றைய தினம் வந்து அடியனை சந்தித்து குரு காணிக்கை செலுத்து அடியன் செய்யக்கூடிய தர்ம காரியங்களில், தர்ம கைங்கரியங்களில் பங்கு கொள்ள ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த குரு பூர்ணிமா நாளில் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு குருவினுடைய அருளை பரிபூர்ணமாக எல்லோரும் அடைய அடியேன் பிரார்த்திக்கிறேன்.